This channel does not promote or encourage any illegal activities. All contents provided by this channel is meant for educational purpose only. ஸோ டுடே டாபிக் என்னன்னா அட்வான்ஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த நான் டாபிக் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ ஓவர் டாப் 10 வெலபிலிட்டிலேயே ரொம்ப அதிகமான கிரிட்டிக்கல் வெலபிலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் தான். ஸோ இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வச்சு ஹேக்கர் என்ன பண்ணலாம்னா மொத்த டேட்டா பேஸோட இன்ஃபர்மேஷன், டேட்டா பேஸ்க்குள்ள இருக்கிற எல்லா டேட்டாவும் ரிட்ரைவ் பண்ண முடியும். மொத்த வெப்சைட்டே டிஃபேஸ் கூட பண்ண முடியும். அதாவது அந்த கண்டென்ட்டில் டெலீட் பண்ணிவிட்டு என்னோட அட்டாக்கரோட கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணி அது ஃபிஷிங் பேஜாக கூட ஒரு அட்டாக்கர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக சொல்கிறக்காக இந்த நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எப்படி அட்டாக்கர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட்டை எடுத்து அதுக்கு வல்லரபிள் எண்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அதை வந்து மொத்த டேட்டா பேஸையும் மொத்த டேட்டாவும் ரிட்ரைவ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக சில பேர் வந்து மேனுவல் மெத்தடு போவாங்க, சில பேர் ஆட்டோமேட்டட் மெத்தடு போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டட் மெத்தடுக்கு சில எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், எஸ்கியூஎல் மேப்பு, ஒரு கௌரி, ஸோ நோ எஸ்கியூஎல் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேனுவல் மெத்தடில் எப்படி அட்வான்ஸ்டாக ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கை இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எடுத்த டார்கெட் வந்து இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் தான் வல்லரபிள் எண்ட் பாயிண்ட். ஸோ இது நீங்கள் நார்மலாக கூகுள் டாக்ஸ்லேயோ இல்லை நார்மலாக ஒரு வெப்சைட்டில் செக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும். ஸோ லெட் மீ லோட் திஸ். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஈக்குவல் டு, ஸோ நீங்கள் பேட்டர்ன் மேட்சிங்கில் செக் பண்ணிங்கன்னா இது வல்லரபிள் டு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் தான். ஸோ நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் உங்களுக்காக நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு திரும்பி ஒரு வெப்சைட்டோ ஒரு இது நீங்கள் ஒரு என்வாயன்மெண்ட்டை செக் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது அந்த எண்ட் பாயிண்ட் வந்து வல்லரபிளாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த வல்லரபிள் எண்ட் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்? ஸோ நார்மலாக நீங்கள் எஸ்கியூஎல் மேப்பு, ஆட்டோமேட்டடாக பர்ட்சூட் யூஸ் பண்ணலாம், ஓவர் ஜாப் ப்ராக்ஸிலாம் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். மேனுவலாக செக் பண்ணுறதுக்கு நம்ம சில எஸ்கியூஎல் குவாரிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 3 குவாரிஸ் இருக்குது. நீங்கள் எப்போதுமே ஒரு கெட் மெத்தடில் நீங்கள் செக் பண்ணணும்னா 3 குவாரிஸை நீங்கள் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் கோட், அப்புறம் ஓகே டபுள் கோட்ஸ், டபுள் டைம் பிரிண்ட் ஆகுது, நோ இஷ்யூஸ். ஸோ அப்புறம் என்ன பேக்ஸ்லாஷ். ஸோ இந்த 3 குவாரியுமே நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த 3 குவாரியும் தான் உங்களுக்கு வந்து ஒரு எரர் பேஸ்டு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை உங்களுக்கு எடுத்து தரும். ஸோ ஒரு டேட்டா பேஸ்லேருந்து ஒரு எரர் கிடைக்கிறதுக்காக இந்த 3 குவாரிஸ் தான் நீங்கள் எப்போதுமே காமனாக யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் கோட்ஸ், சப்போஸ் சிங்கிள் கோட்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பேக்ஸ்லாஷ். ஸோ இந்த 3 குவாரிஸ் நீங்கள் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்துனுமே நான் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே சிங்கிள் கோட்லேயே கிடச்சிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த டூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு வல்லரபிள் எண்ட் பாயிண்ட் கிடச்சிருச்சு, இது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கு வல்லரபிள் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு எரர் அடிச்சிருக்கு, ஒரு மை எஸ்கியூஎல் எரர் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக வந்து எஸ்கியூஎல் மேப்பில் போட்டு ரன் பண்ணி அது வந்து டேட்டா பேஸில் ரிட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் எப்படி வந்து நம்ம மேனுவலாகவே டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக அட்வான்ஸ்டாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க, இதில் ஒரு குவாரி இருக்குது. எப்போதுமே நீங்கள் ஒரு கெட் மெத்தடை வந்து நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் ஒரு கெட் மெத்தட் செக் பண்ண போகிறீங்கன்னா அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் இன்ஃபர்மேஷன் ஒரு குவாரின்னு நினச்சிங்க, மைனஸ். ஸோ இந்த குவாரி எதுக்குன்னா எந்த எரரும் உங்களுக்கு வந்து வந்தாலுமே அது வந்து கமெண்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. எப்போதுமே இது கெட் மெத்தட் மட்டும் தான் யூஸ் ஆகும். போஸ்ட் மெத்தடுக்கு நீங்கள் வேறு குவாரிஸை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கெட் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எது வல்லரபிள் காலம்ஸ் நான் செக் பண்ணும். இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வரக்கான வல்லரபிள் காலம்ஸ் நான் செக் பண்ணும். இந்த வல்லரபிள் காலம்ஸ் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது எத்தனை காலம்ஸ் இந்த டேட்டா பேஸில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு நார்மலாக இது வந்து காமன் மெத்தட்ஸ் ஃபார் எந்த இடத்துல நீங்கள் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எடுத்தாலுமே இது காமன் மெத்தடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் பை. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குவாரியை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த இது காமன் மெத்தட். ஸோ இது ஆர்டர் பை போட்டுக்கணும். ஸோ நீங்கள் வேணும் என்னென்னா எப்போதுமே ஒவ்வொரு காலமாக நீங்கள் போட்டு செக் பண்ண போகிறீங்க. 1 வருது, ஸோ 1க்கு எந்த எரரும் வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணணும். 1 2 3 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே போகலாம், ஒரு 10லேருந்து போகலாம். ஸோ 10க்கு இருக்குது. ஸோ இப்போது 11க்கு போகலாம். ஓகே,
11ல் உங்களுக்கு எரர் அடிக்குது. அப்போ 11th காலம் ஒண்ணு கிடையாது. அப்போ இங்க 10 வரைக்கும் தான் காலம்ஸ் இருக்கு. 10 காலம்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் 10 குடுக்குறேன். எனக்கு 10 காலம்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இது நார்மலா உங்களுக்கு எனக்கு ஈஸியா வந்துருச்சு. உங்களுக்கு மேபி சில பேத்துக்கு என்னன்னா 20க்கு வரலாம். 20 அந்த மாரி வந்துட்டு இருக்கும். நீங்க ஒவ்வொரு டைமா இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். அப்படியே டிக்ரீஸ் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ கரெக்ட்டா இருக்கான்னு எத்தனை காலம்க்குன்னு கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு இப்போ இருக்கிற காலம்ஸ் வந்து 10 காலம்ஸ் தான் இருக்கு. ஸோ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு 10 காலம்ஸ் தான் இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து சில எரர் இல்லாம இந்த இடத்துல எரர் ஓகே இது வார்னிங் தான். அது நார்மல் தான். ஸோ எனக்கு வந்து இந்த எரருக்கு இங்க எரர் இருக்குது. சப்போஸ் நான் வந்து இங்க 11 குடுக்குறேன். எனக்கு இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனா இந்த 11 குடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இத வச்சு தான் சொல்றேன். எனக்கு 10 காலம்ஸ் தான் இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ நான் இதுக்கு மேல என்னன்னா, இப்போ எனக்கு 10 காலம்ஸ் இருக்குதுன்னு இந்த டேட்டாபேஸ்க்குள்ள 10 காலம்ஸ் இருக்குதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணணும்னா வல்லரபிள் காலம்ஸ் எத்தனை அப்படின்னு செக் பண்ணணும். சம்டைம்ஸ் ஒரு சில வெப்சைட்டில் வந்து என்னென்னா எல்லா காலம்ஸும் வல்லரபுளாக இருக்கலாம். ஆனால் சில வெப்சைட்டில் ஒரு காலம் மட்டும் வல்லரபுளாக இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்தெந்த காலம்ஸ்லாம் வல்லரபுளாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆர்டர் பை 10 தூக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு 10 காலம்ஸ் இருக்கா. ஸோ எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, ஐடிக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து மைனஸ் போட்டுடணும். ஏன் இந்த மைனஸ் போடுறேன்னா, இப்போ நீங்கள் வந்து நான் இதுக்கு குவரி இருக்கு. அது என்ன குவரினா யூனியன் செலக்ட் ஆல். இப்போ நீங்கள் எத்தனை குவரிஸ் நம்ம காலம்ஸ் இருக்குன்னு சொன்னோம், 10 சொன்னோமா, 10 வரைக்கும் நம்ம போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சப்போஸ் உங்களுக்கு வந்து 20 இருக்குன்னா 20 வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். ஸோ இங்கே நான் ஏன் மைனஸ் கொடுத்துருக்கேன்னா, இப்போது நான் சப்போஸ் வந்து 10 இங்கே கொடுத்துட்டு இங்கே நான் மைனஸ் போடலைன்னா 9 வரைக்கும் தான் 9 காலம்ஸ் வரைக்கும் தான் அதை எடுத்து காட்டும். அதுக்கு மேலே அது காட்டாது. சப்போஸ் வந்து 10th காலம் வளர்பிளாக இருந்துச்சுன்னா எனக்கு மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு வளர்பிள் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் போட்டுட்டு அப்புறம் யூனியன் ஆல் உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் இருக்குது, 20 காலம்ஸ்க்குன்னா 20 காலம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். எனக்கு இதில் வலரபிள் காலம்ஸை எடுத்து காமிச்சிடும். ஸோ இதில் என்னென்ன வலரபிள் காலம்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா 2, 3 and 5. ஸோ 2, 3 and 5. ஸோ இதெல்லாம் எனக்கு வல்லரபிள்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வல்லரபிள்னு தெரிஞ்சது வச்சுட்டு நாம் என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ சில நேம்லாம் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ லைக் டேட்டாபேஸோட வெர்ஷன் என்னென்னு செக் பண்ணிக்கலாம், டேட்டாபேஸோட நேம் என்ன, கரண்ட் யூசர், அந்த மாதிரி. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு சில பேலோட்ஸில் இருக்குது. ஸோ இதில் பேலோட்ஸ்னு சொல்ல விட ஒரு குவாரிஸ்ன்னு சொல்லுவோம். நார்மல் எஸ்கியூஎல் குவாரிஸ். இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் எடுத்து இப்போ நம்ம 2ன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொடுத்து பார்ப்போம். ஸோ கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இந்த யூசர் கமெண்ட் வச்சு என்னால் என்ன இதோட யூசர் டேட்டாபேஸோட யூசர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் அதோட யூசர். ஸோ அதே மாதிரி நான் ஒவ்வொரு குவாரிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ்ங்கிற குவாரியை எடுத்து தேர்ட். ஸோ தேர்ட் காலமும் வலரபிள் தான் அப்படிங்கிறது. ஸோ டெலிட் பண்ணிவிட்டு டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸோட நேம் one. ஸோ அதே மாதிரி வெர்ஷன், இந்த டேட்டாபேஸோட வெர்ஷன் என்னவா இருக்கும். ஸோ 5th one வலரபிள். ஸோ 5th one வலரபிள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5.0.83. ஸோ 5.3.83ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன டேட்டாபேஸாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் எனக்கு முன்னாடியே வந்த எரரில் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது MySQL தான். ஸோ எங்கே MySQL இருக்குதுன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற எரர்லேயே தெரிஞ்சிருக்கும் இது MySQL தானே. இங்கே உங்களுக்கே போட்டுருக்கு தெரியுதா. ஸோ இது நாட் வேலிட் MySQL ரிசல்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இதனால இது MySQL 5.0.83ங்கிற வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த டேட்டாபேஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு குவாரியும் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கரண்ட் யூசர் என்ன யூசர் நேமில் இருக்குது, என்ன கரண்ட் யூசரில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இதில் போடலாம். ஓகே, டேட்டாபேஸ்க்கு பதிலாக ஓகே
கரண்ட் யூசர். ஸோ கரண்ட் யூசரும் இங்கே நம்மளுக்கு காமிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி தான் ஒரு டேட்டா பேஸை அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதே தான் எஸ்கியூஎல் மேப்பும் பண்ணுது. ஸோ எஸ்கியூஎல் மேப் இல்லாத பட்சத்துக்கு நம்ம மேனுவலாக பண்ணுறதா இது. ஸோ இதுதான் மேனுவல் மெத்தட்ஸ். ஸோ இதுதான் அட்வான்ஸ்டு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ இதை நம்ம ரியல் டைமாக ஒரு அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ MySQL வெர்ஷன் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு அட்டாக்கர் ஒவ்வொரு டேட்டா பேஸாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ரிட்ரைவ் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா அதை வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒரு ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் ஏதோ ஃபைல் அப்லோட் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை வச்சு அது மூலமாக ஒரு RC எடுத்து அவங்க வந்து அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டு அந்த உள்ளுக்கிற எல்லா HTML கண்டென்ட்டையும் டெலிட் பண்ணி இவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஸோ ஒரு ஃபிஷிங் சைட்டை கூட அது கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நார்மல் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் டுடே.